நாங்கள் வந்து இந்த தர்மஸ்தலான்னு இந்த மேங்களூர் பக்கத்தில் இருக்குது தர்மஸ்தலான்னு சிவன் கோவில் பெரிய க்ஷேத்திரம் அது இப்போ அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது இந்த சாந்திவனம் நேச்சர் கியூர் சென்டரில். என்னோடய தைராய்டுனால அந்த வெயிட் ஜாஸ்தியாகி ரொம்ப நீ பெயின் வந்து டாக்டர் வந்து கொஞ்சம் நாள் போனால் சர்ஜரி தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சர்ஜரி வேணாம் அப்படின்றதுனால நான் வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு சொன்னால், அப்புறம் என்னோடய காலேஜ் வேலை பார்க்குற டீச்சர் ஒருத்தர் சொன்னான். ஸோ அவன் மூலமாக இங்கே வந்திருக்கேன் நான். இப்போ அங்கே தான் உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நான். நல்லா எனக்கு பெனிஃபிட் ஆச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நான். நீங்களாம் பார்த்துருப்பேன். இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுது. ரீசன் வந்து ஒரு 2 months வந்து மாமிக்கு முழங்கால் வலி இருந்தது. பெங்களூரில் நிறைய அலோபதியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இங்கே வந்தோம். இங்கே வந்து ஒரு 5-6 days ஆகிடுது. ஒரு 10 days இங்கே தங்கினோன்னா ஒரு நேச்சுரலாக வந்து பாடிக்கு என்னென்ன வேணும், எப்படி பண்ணால் நமக்கு வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கா. நல்லா எனக்கு வந்து நான் வரும்போது ரொம்ப நொண்டின்னு வந்தேன். இப்போ வந்து நான் நடக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு மனசில் தைரியம் வந்துடுச்சு. நம்மளால் வந்து சரியாக பழைய மாதிரி வந்துடலாம் அப்படின்னு. சர்ஜரி அப்படின்னா பயந்துட்டேன் நான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த டாக்டரோடையும் பேசிவிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறவால கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும். நான் இது வந்து நீங்கள் நீ பெயினுக்கு நான் வந்தேன் பார்த்தா நிறைய பேர் சுகருக்கு, பிபிக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, வெயிட் ரிடக்ஷனுக்குன்னு வரா. ரொம்ப நார்மல் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி கூட ரிலாக்ஸ் கூட சில பேர் வரா. எல்லா கேட்டகரி பீப்புளும் இருக்காங்க இங்கே. அவாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூம்ஸ்லாம் இருக்குது. வரும் 10,000 ஆரம்பித்து 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குது. அது அவாவா என்னென்ன செலக்ட் பண்ணிக்கலாம் அவாவை தகுதிக்கு அது பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதான் ஷேர் பண்ணலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்து வந்தோம். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் வரும். இப்படி லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா இந்த நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற வார்டு, அப்புறம் ரெசிடென்சி பிளேசஸ்லாம் வரும். இப்படி ரைட் சைடில் போனோம்னா ரிசப்ஷன், சாந்திவனா நேச்சர் கியூர் சென்டர் அப்படின்னு. இதுதான் என்டையர் மேப். உங்களுக்கு வந்து இதில் வந்து போட்டுப்பான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இங்கே இருக்குது, வார்ட் செக்ஷன், காட்டேஜஸ்ஸு, டீலக்ஸ் வார்ட்ஸ், ஸ்பெஷல் வார்ட்ஸ் எல்லாம். ஒரு நாளைக்கு வந்து 550 rupees. ஜென்ரல் வார்டு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஜென்ரல் வார்டில் இருக்கும் அப்படின்னா ஃபீலிங்கே வராது. அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஜென்ரல் வந்து தனி பில்டிங் நல்லாயிருக்கும். ஒன்லி ஃபார் லேடிஸுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கான். 550 rupees per day. அப்புறம் காட்டேஜஸ் இருக்குது, டீலக்ஸ் ரூம்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ரூம்ஸ் இருக்குது. ஸோ வில்லாஸ் இருக்குது. ஆமாம், ஒரு 10 நாளைக்கு நீங்கள் தங்கினா 10,000 ஒரு 1 lakh வரைக்கும் நம்ம வில்லாவோ இல்லை காட்டேஜஸோ வார்ட்ஸ் எது செலக்ட் பண்ணுறோமோ அது பொறுத்து. இப்போ டாக்டர் பிந்து வந்து பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து டாக்டர் பிந்துவும் டாக்டர் பிரணவையும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டாக்டர் பிந்துக்கு வந்து கொஞ்சம் தமிழ் தெரியும். ஸோ நம்மளுடைய காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது டாக்டர் பிந்து. இன்ஸ்ட்ருமெண்டல் டு ஸ்டார்ட். டாக்டர் பிந்து ஸ்ரீதர். Namaskar. First batch BNY student. The first BNY college in all over India. First batch student now. Okay. Passed out in 93-94, 30 years back. Okay. First I had a chance. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது சேலம்ல ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அங்கே ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சொல்லி. டாக்டர் இப்போ வந்து மெயினாக அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்னா, நம்ம வந்து இன்னும் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நேச்சுரோபதி பற்றி. சில சமயம் வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணி அதுக்கு வர வேண்டியிருக்கு. ப்ராக்டிக்கல் நம்மளுடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஆர் ப்ராக்டிக்கலாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து இதில் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்கள் டிப்ஸ் என்ன? ஒரே டக்குன்னு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து நம்மளுடைய டே டு டே ரொட்டீன்லேருந்து உடனடியாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸ்லோ பை ஸ்லோ இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஸோ உங்களுடைய ஓவரால் அட்வைஸ் எப்படி நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி உடனடியே நமக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, ஸ்லோலி ஹவு கேன் வி ரெடியூஸ் அவர் இன்க்ரீஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் கம் பேக் டு த நார்மல் லைஃப் ஸ்டைல் எப்படி பண்ணலாம்னு சொன்னால் ஸ்டார்ட் வித் த ஃபுட். Start with the food that contains less oil. Okay. And less salt. So these are the things which we have. First start with less oil and less salt. நீங்கள்
அந்த சீசனிங் பண்ணுவீங்களே தானே, அந்த கடுகு என்ன தாளிக்கிறது கூட நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். அந்த எண்ணெய் கூட நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது. அந்த ஸ்மோக் பண்ணாமல் அதுதான் போலீஸ் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ நாங்கள் நிறைய சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறோம், ரொம்ப ஹெல்தி ஃபாலோ பண்ணுறோம், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், இதெல்லாம் சொன்னாலும் நீங்கள் அந்த ஃபுட்டுக்கு எப்படி நீங்கள் சீசனிங் பண்ணியிருக்கீங்க, எந்த ஆயிலை சீசன் பண்ணியிருக்கீங்க, அந்த இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணானா உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அந்த கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் ஜாஸ்தி அதிகமாகுதுன்னா நீங்கள் மட்டன் தான் சாப்பிடணும் இல்லை சிக்கன் தான் சாப்பிடணும்னு கிடையாது. நீங்கள் அந்த ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அதனால கூட இருக்கலாம். உப்பு கூட இங்கே வந்து நம்ம கம்மியாக உப்பு ஒரு நாளுக்கு உப்பு தேவை ஒன்லி 2.2 grams ஆர் 1.4 grams. ஓகே 1.4 grams ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நாங்கள் உப்பு சாப்பிடணும். உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம்? உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா சோடியம் ரிட்டென்ஷன் பாடியில் அதிகம் ஆயிடுச்சு, பிளட் ப்ரெஷர் அந்த ஹார்ட்டுக்கு ஹெவியாக ஒர்க் ஆகுது. ஸோ தட் வில் இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷர் இன்சைட் அவர் பாடி. ஏன்னா தமிழில் வந்து ஒரு பழமொழி உண்டு, உப்பிட்டவரை உள்ளளவு நெய் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு வந்து உப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய, நாங்கள் வந்து மகாலட்சுமியாகவே பார்ப்போம் உப்பை. இந்த உப்புல வந்து ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வேண்டியிருக்கு. ஸோ உப்பு வந்து ஒரு அளவுக்கு டெய்லி ஒரு அளவுக்கு வேணும், ஒரு டெய்லி ஒரு அளவுக்கான 1.4 grams. ஓகே, அவ்வளோதான் சாப்பிடணும். தட் இஸ் எசென்ஷியல். உப்பு இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல் ஃபார் த பாடி, ஃபார் த நர்வ் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பாடி. நர்வ் அப்புறம் ஹார்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும், சோடியம் இஸ் வெரி நெசசரி. ஸோ அதை நம்ம ஃபுட்டில் கிடைக்கும். அந்த நேச்சுரலி வி ஹேவ் இன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த இதில் கொஞ்சம் சால்ட் இருக்கும். அந்த நேச்சர் அந்த என்ன சொல்ற இயற்கையே இருக்கும் அந்த இதில், அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்ல. சோ அதுல வந்து திருப்பி ஒரு அடிட்டிவ்ஸ் மாதிரி ஒன்னு ஆட் பண்ண கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிக்கல்ல யூஸ் பண்றது 24 grams ஆஃப் சோடியம் சால்ட், சோடியம் குளோரைட் யூஸ் பண்றீங்க. சோ எங்க 1.4 எங்க 24. சோ நீங்க சாப்பிடுறீங்க 1 gram ஆஃப் pickle. So you are adding 24 grams extra salt to your body. So it is harming. அதனால தான் அது இப்போ see it won't be shown in the 13 years or 14 years of age of children. It will start slowly deposits. Slowly it will change. The body's function will change. Exactly. அப்புறம் இன்னொரு क्वेश्चन டாக்டர், ஜெனரலா வந்து ஒரு பிலீஃப் உண்டு, அதாவது ஒயிட்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி பால் தயிர் அண்ட் சுகர், ஒயிட் சுகர். அப்போ வந்து இப்போ என்ன இன் ஜென்ரல் டாக் என்னன்னா, ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ண வெல்லம் போட்டுக்கோ, நாட்டு சக்கரை போட்டுக்கோ, இது ட்ரூவா? நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஏன்னா ஒயிட் சுகரில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், அதனால தான் நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். பட் when it comes to the insulin resistance இல்லையா டயபெட்டிஸ் இருந்தானா நீங்கள் எந்த சுகர் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு பாதை தான். அப்புறம் it will increase the disease. It will increase the sugar levels in your body. Any sugar, any type of sugar, even it is jaggery, இல்ல brown sugar or any other types of sugar. அந்த ஒயிட் சுகர் எதுக்கு சாப்பிடாதீங்க அது சொல்றதுன்னா, அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால, அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது பண்ற மெத்தட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பண்றாங்க. ஸோ தட் இஸ் எஃபெக்டிங் தட் இஸ் இன்க்ரீசிங் த ஆக்சிடென்ட்ஸ் இன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஜாஸ்தி ஆகுது நம்ம பாடியில. ஸோ அதனால அது கம்மி பண்ணுறதுக்கோஸ்கரம் நீங்கள் ஃப்ரீயாக அந்த ஒயிட் சாப்பிடாதீங்க. மைதா ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் அ ப்ராசஸ், ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதனால சால்ட் ஐ டோல்ட் யூ 1.5 grams இஸ் நெசசரி. மோர் தேன் தட் இஸ் பாய்சன். இத்தனை வருஷமாக நீங்கள் 30 வருஷமாக அந்த சர்வீஸில் இப்படி வந்திருக்கீங்க, இங்கே எப்படி உங்களுக்கு ஹவ் யூ ஃபீல் டாக்டர்? எப்படி? ஸோ நிறைய நான் படித்து இறங்குறப்போ நோ அவேர்னஸ் அட் ஆல். வாட் யூஸ் டு டெல் நேச்சுரோபதியா என்ன அது, என்ன கோர்ஸ் அது, இயற்கை வைத்தியமா, அந்த வைத்தியமே கிடையாது. நீங்கள் மாத்திரை எதுவுமே கொடுக்காதீங்கன்னா எப்படி நம்ம டிசீஸ் கம்மியாகிடும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்துடுச்சு. ஹெல்தி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ், ஒரு யோகா, இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு, ஹெல்த்தியாக இருக்குன்னு. இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் ஆகிடுது, சின்ன வயசுலேயே க்ரானிக் டிசீஸ், கிட்னி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் நேச்சுரோபதிக்கு வர்றாங்க. ஸோ நிஜமாகவே நீங்கள் ஒரு ஹீரோயின் தான். ஒரு இது போட்டிருக்கீங்க, ஒரு விதை போட்டிருக்கீங்க. நிஜமாக வந்து நானும் வந்து பெனிஃபிட் ஆனால் எனக்கு வந்து
என் பசங்களுக்குலாம் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஒன்றும் கிடையாது. இப்போ நான் மெடிக்கல் ட்ரை பண்ணி ஒன்றும் அது வந்து சக்ஸஸ் இல்லை அப்படின்னும் போது இங்கே வந்து பார்க்கலாமே ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். நான் ரொம்ப ஒரு ஹோப்லாம் இல்லாமல் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே இந்த லைஃப் ஸ்டைல் வந்து உங்களை மாதிரி அந்த வந்ததுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நிஜமாக நீங்கள் நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. நான் வந்து காலேஜ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறேன். அவங்களே இந்த பிசிஓடி மென்சஸ் ப்ராப்ளம், குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பசங்க. தைராய்டு என்ன மாதிரி ஏஜ் வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்துருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இங்கே நான் ப்ராக்டிக்கலாக எங்கள் லேடிஸ் நிறைய பேரை பார்த்தேன், வெரி சக்ஸஸ்ஃபுல். அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து குழந்தை பிறகு பிசிஓடி ப்ராப்ளம் சரியாக இருக்குது. இப்போ யங்ஸ்டர்ஸ் 2-3 பேர் நான் சும்மா பேசி பார்த்தேன். So the PCOD, infertility issues or any other issues in the uterus or ovary, thyroidism, these are the cause என்னன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலில் போயிட்டேன்னா அவங்க எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, கிளாஸில் ஃபர்ஸ்ட் வரணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த லேடிஸ் அந்த கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் வாட் இட் காசஸ் இன்க்ரீஸ் த ஸ்டீராய்ட்ஸ் இன் யர் பாடி. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனால எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவள் ஹேம்பர் ஆகிடும். ஆல் த ஓவரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், அந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸுக்கு அது அதிகமாகுது. ஸோ அதிகமாகனால இந்த பிசிஓடி இஷ்யூஸ், இன்ஃபர்டிலிட்டி, இது பிசிஓடி ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்ட்ரெஸ்னால், irregular ஹார்மோனல்ஸ். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 10 days at 15 days எல்லாம் 21 days if they are exposed to that, de-stress ஆகிடுவாங்க. de-stress ஆகினா நல்லா ஃபுட்டு போயிடுவாங்க. அப்போ ஹார்மோன்ஸ் will start balancing. ரொம்ப நார்மல் ஆகிடாது, ஸ்டார்ட் பேலன்சிங். ஸோ அதனால தான் அந்த பிசிஓடி இஷ்யூஸ் கம்மியாகிடுது, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வில் இம்ப்ரூவ். அந்த சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் சொன்னோடனே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னோடனே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது. எப்படி உங்கள் பேரண்ட்ஸ் நீங்களாம் எப்படி எடுத்து அந்த டேட்டில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் போல்ட்னஸ் இருக்குது, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எப்படி அது யார் சப்போர்ட்? மை இன்ஸ்பிரேஷன் இஸ் மை ஃபாதர். ஸோ அவங்க வந்தாங்க, இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம், பார்த்துட்டு அவங்க ஹெக்டேஜி கிட்ட பேசினாங்க. நம்ம வீரேந்திர ஹெக்டே எஸ்டிஎம் ஆர்கிடெக்ட், இஸ் அ மெயின் பர்சன், ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ஆல் த இன்ஸ்டியூஷன் எவ்ரிதிங். ஸோ அவங்ககிட்ட பேசினாங்க. அவங்க அமெரிக்கல் ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால அந்த மெடிசின்ஸ் எவ்வளோ என் அப்பாவுக்கு கூட ஒரு டயபெட்டிஸ் ஒரு ஹைப்பர் டென்ஷன், அந்த மெடிசின்ஸ் எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது புரியுது. ஸோ அதனால அந்த மாதிரி வித்தவுட் மெடிசின்ஸ் யூ ட்ரீட்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்னா அவங்க வந்து கேட்டாங்க ஹெக்டேஜி கிட்ட. ஹெக்டேஜி நல்லா கன்வின்ஸ், அவங்க நல்ல ரீதியில் அந்த மாதிரி சொல்லி அவங்க இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி சொன்னாங்க. என் ஃபாதர் இன்ஸ்பயர் ஆகி இங்கே போட்டாங்க. அவங்க இங்கே பேஷண்ட்டாக இருந்தாங்க 2-3 வாட்டி. இங்கே வந்து 15 days இருந்து போனதுக்கப்புறம் இங்கே இதுதான் படிக்கணும் நீங்கன்னு சொல்லிட்டு மை ஃபாதர் இஸ் மை இன்ஸ்பிரேஷன் ஃபார் திஸ். He had that vision. இதே மாதிரி விஷயம் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வரணும், நேச்சுரோபதியில் வரணும், வந்து எல்லாரும் ஹாப்பியாக ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம். Even many youngsters know that if they take இப்போ ஒரு டிஸ்மெனரியா ஆனால் அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த பெயினில் டேப்லெட்ஸ் சொன்னான்னா இல்லை மேம் இதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், அவங்களுக்கு அது அவேர்னஸ் இருக்குது இப்போ. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது மேம், நம்ம சாப்பிட மாட்டோம், இப்படியே நான் ஹாட் வாட்டர் பேக் வச்சு இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவேர்னஸ் இப்போ வந்துருக்கு. நிறைய வரணும், நிறைய காலேஜஸாக இருக்குது. இப்போ ஒரு காலேஜ்னால இப்போ மோர் தென் 60 colleges ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. தமிழ்நாடுல அதிகமாக காலேஜஸ் இருக்குது. And postings, Tamil Nadu government is posting so many doctors in the naturopathy. Many of the doctors are posted. You have to thank Tamil Nadu government also for that. நீங்க ஒரு வந்து ரோல் மாடல் தான். சோ இந்த காமிச்சு நான் வந்து சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாங்க நேச்சுரோபதி ஸ்டூடண்ட்ஸ் நிறைய அட்வைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி it's all about changing our lifestyle. And even with allopathy, the naturopathy always blend. See, allopathy doesn't want them to follow the medicine for longer time. அவங்களுக்கும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி மெடிசின்ஸ் குறைக்கணும் தான் ஈவன் அலோபத்ஸ் ஆர் ட்ரைங் டு டெல். ஸோ இட் கேன் கோ அலோபதி மெடிசின்ஸ் கூடவே நம்ம நேச்சுரோபதி எடுத்துகிட்டு போகிறோம், ட்ராவல் பண்ணலாம். அப்படி ட்ராவல் பண்ணி அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு நீங்கள் நேச்சர்கிட்ட வாபஸ் பண்ணிக்கலாம், வரலாம். ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுறீங்க டாக்டர். சாந்திவனால எவ்ரி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அவங்க சொல்ற ரொம்ப சர்வீஸ் மைண்டோட யாரு கமர்ஷியல் பண்றது because of Hegdeji and God's blessing. டாப் மேனேஜ்மென்ட்ல இருந்து என்டையர் சிஸ்டம்க்கு வந்து நம்ம என்டையர் டீமுக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் from our side. The spiritual side of him and the positiveness, what is the belief in this employees he is having, that is a motto for us, motivation. நீங்க நல்லா இருந்து நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுங்க. Thank you doctor, thank you.